எங்கள் பக்கம் நீங்கள் திருப்பி விட பார்த்தீங்க இந்த போராட்டத்தை அப்படின்னா கவர்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி வார்னிங், சைலண்ட் வார்னிங் கொடுத்துருக்காரு ஒருத்தர். யார் அவர்? யாருக்கு வார்னிங் இது பார்த்துருவோம் வாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவர் யாருக்கு வார்னிங் கொடுத்துருக்காருன்னா, இப்போ என்ன கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி அடுத்த கட்ட நகரம் நீட் பேனுக்கு போயினுங்கிறாங்க, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் திமுகவும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போயினுங்கிற மாதிரி தெரியுது. திமுக இந்த போராட்டத்தில் உள்ளே போகிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், மாணவர்களுடைய போராட்டத்துக்கு முழு சப்போர்ட் இருக்குப்பா. அதுபோக இந்த போராட்டத்தை வச்சு முதல்வருக்கு எதிராக இதை திருப்பணும்னு பார்த்தா கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வார்னிங்காக, சைலண்ட் வார்னிங்காக கொடுத்துருக்காரு ரமேஷ் அவர்கள். அதுதான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோமே, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை தான் சொல்லிட்டோம். நீட்டை வந்து நீட் வந்து தேவை கிடையாது, நீட்டை வந்து அகற்றணும் அப்படின்னு தான் சொல்லிட்டோம். அது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் எங்கள் முதலமைச்சர் தெளிவான விஷயங்களை சொல்லிட்டாரு. அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து மாணவர்களுடைய அந்த நோக்கத்தை நம்ம உண்மையிலேயே மதிக்கிறோம், மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம உண்மையிலேயே நம்ம மதிக்கிறோம். பட் சில பேர் இதற்குள்ள புகுந்து முதலமைச்சருக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக இதை வந்து திருப்பணுன்ற முயற்சிகளை ஈடுபட்டாங்கன்னா அதையெல்லாம் அரசாங்கம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க.